இன்ப தமிழ் பாடல்ல உங்களுக்கு மிக மிக முக்கிய வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவினால இந்த ஃபர்ஸ்ட் குருவினா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல மிட் டேர்மா இருந்தாலும் சரி, குவார்டர்லி எக்ஸாம் அதாவது டேர்ம் ஒன்னோட சம்மட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது தமிழ் கும்மி. இயல் 1ல தமிழ் கும்மி கவிதை பேழை இருக்கு இல்லையா? இந்த கவிதை பேழையோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இதோட சொல்லும் பொருளும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி. நூல்வெளியில உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் லெட்டர் கொடுத்து அதை நல்லா படிச்சுக்கணும். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்னெல்லாம் நூல் இயற்றியிருக்காருன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த மாதிரியான நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. அது போக தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், அந்த இதழ்கள் எல்லாம் வந்து அவர் இயற்றியிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து இதில் இருக்க மதிப்பீடு என்னன்னு பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6 வினா இருக்கு. அடுத்து நயம் உணர்ந்து எழுதுக. அதாவது மோனை சொற்கள், எதுகை சொற்கள், ஏபு சொற்கள்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் குருவினா, சிறுவினா, சிந்தனை வினா. இந்த இந்த லெசன்ல உங்களுக்கு குருவினால பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவனையாவை, செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் 1 எக்ஸாம்ல, சம்மட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் சரி, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லயும் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான குருவினா. அதுக்கடுத்தது சிறுவினால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிறுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் யாது? இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். டேஷ் அடையலாம் அப்படின்னா மேன்மை விடை. செகண்ட் ஆப்ஷன் ஆ த ஆன்சர். மேன்மை அப்படின்னா சிறப்பு அடையலாம். அதோட பொருள் சிறப்பு. கொஸ்டின் நம்பர் 2, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. டேஷ் அப்படின்னா வானம் சுருங்கிவிட்டது. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. இதுக்கு சரியான விடை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேதினி தான் வரும். மேதினி அப்படின்னா உலகம். இதுல நிலா, வானம், காற்று இதெல்லாம் வரக்கூடாது. இங்க வந்து ஆப்ஷன் வந்து வானம் இருக்கு. இது தவறான விடை. சரியான விடை மேதினி ஆன்சர். இல்ல உலகம் சுருங்கிவிட்டது. ஆனா இங்க ஆப்ஷன்ல மேதினின்னு இருக்கிறதுனால மேதினின்னு எழுதணும். மேதினின்னா உலகம் என்று பொருள். தேர்ட் கொஸ்டின், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். ஃபோர்த் ஆப்ஷன் செம்மை கூட்டல் தமிழ். ஃபோர்த் ஒன், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். அந்த பாட்டு இருக்கும், இதை சேர்க்கும் பொழுது பாட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. அடுத்து நயம் உணர்ந்து எழுதுக. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்துல ஒரே மாதிரி சொற்கள் வந்தா அதை மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சீர் மோனை அப்படின்னா ஒரே அடியிலேயே வந்து ஒவ்வொரு வார்த்தைகள்ல முதல் எழுத்து. இப்ப கொட்டுங்கடி, கோதையரே அப்படின்னா அந்த கோ எல்லாமே வந்து அந்த காவரிசை உள்ள வார்த்தைகள். அப்ப அதை அண்டர்லைன் பண்ணும். அடுத்து எட்டு திசை எட்டிடவே. அதுல ஏ முதல் எழுத்து ஒன்றாக இருக்கு. அடுத்தது ஊழி ஊற்று, அதுல ஊ ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து ஆழி அழியாமல், ஆவும் எல்லாமே வந்து அகர வரிசை. அடுத்து போய் பூண்டவரின் எல்லாமே பாவரிசை. அப்போ பூ. அடுத்து மெய் புகட்டும் மேதினி, இதுல மாவரிசை மே. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும். அது வந்து எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது எழுத்து ஒன்று வந்தால் எதுகை. ஒவ்வொரு அடியிலையும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இரண்டாவது எழுத்து எதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வருதோ அதெல்லாம் எதுகை சொல்லுவாங்க. அது அடி எதுகை. ஒவ்வொரு அடிக்கும் வர்றது அடி எதுகை சொல்லுவாங்க. ஒரே அடியிலே ஒவ்வொரு வார்த்தைகள்ல இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தா அதை வந்து சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அடி எதுகை. கொட்டுங்கடி எட்டு, இரண்டாவது எழுத்து இட்டு. ஊழி ஆழி, ரீ சேமா இருக்கு. பொய் மெய், ஈன்ற எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து சீர் எதுகை.
எட்டுங்கடி எட்டிடவே ஆழி அழியாமலே. இதுல இரண்டாவது எழுத்து சேமா இருக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின், பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு சொற்களாகும். அதை எடுத்து எழுத சொல்றாங்க. கொட்டுங்கடி குட்டுங்கடி ரெண்டுமே ஒரே மாதிரியான எழுத்துக்களை கொண்டு முடிகிறது. கொண்டதுவாம் நின்றதுவாம் இதுவுமே வாம் வாம்னு முடியுது. பாட்டிருக்கும் காட்டிருக்கும் இருக்கும் இருக்கும் முடியுது இல்லையா. இது எல்லாமே இயைபு நயங்கள். அடுத்து குருவினால பாருங்க, தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தமிழ் மொழியின் செயல்கள்னு எழுதிட்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. பொய்மை அகற்றும், மனதில் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்கும். பொய்மைனா என்ன? என்னைக்குமே உண்மையே பேசக்கூடிய ஒரு மொழியா தமிழ் மொழி இருக்கும். பொய்யை எல்லாமே நீக்கிடும்னு சொல்றாங்க. மனசுல இருக்க அந்த அறியாமன்ற ஒரு இருளை நீக்கிடும்னு சொல்றாங்க. அன்பு உடையவருக்கு இன்பத்தை தரும். பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை கற்பித்து அறத்தோட உயர்வை உணர்த்துகிறது. இந்த உலக மக்கள் வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுகிறது. இதெல்லாம் தமிழ் மொழியோட செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தமிழோட புகழ் 8 திசைகளிலுமே பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கூறுகிறார். அடுத்து சிறுவினா பாருங்க, கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன. இந்த கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் தான் அப்படின்னா எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே, பல ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னும் போது அதை பல்லாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயே தோன்றிய ஒரு மொழி. அறிவை பெருக்கக்கூட விதமா பல சிறந்த நூல்கள்லாம் நம்ம தமிழ் மொழியில இருக்கு. அதே போல புகழ்பெற்ற இந்த மொழி இயற்கை மாற்றங்களான கடல் சீற்றங்களாலையும் கால மாற்றங்களாலையும் என்னைக்குமே அழியாமல் நிலைத்து நிற்கின்ற ஒரு தனிச்சிறப்பு மிக்க மொழியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் சிறந்து வாழறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. நம் தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி. அறிவை பெருக்கும் விதமாக பல சிறந்த நூல்களை பெற்றுள்ள மொழி. இந்த புகழ்பெற்ற மொழி இயற்கை மாற்றங்களான கடல் சீற்றங்களாலையும் கால மாற்றங்களாலையும் அழியாம நிலைத்து நிற்கிறதாம். அடுத்தது சிந்தனை வினா, தமிழ் மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றும். பொய்மை எல்லாத்தையுமே அகற்றி மனசுல இருக்க அறியாமை எல்லாத்தையும் நீக்கி அகற்றக்கூடியது மொழி. அன்புடைய பலரோட இன்பம் நிறைந்த ஒரு மொழி. உயிர் போன்ற உண்மைய ஊட்டி உயர்ந்த நல்ல அறம் அப்படின்னா என்ன, நேர்மையான ஒரு செயல்களை தான் அறம் சொல்லுவாங்க. அந்த அறத்தை எல்லாமே தந்து இந்த உலகமே சிறந்து வாழ்வதற்கான நல்ல ஒரு சிறந்த வழிகளையும் ஒரு காட்டுற ஒரு மொழியா இந்த தமிழ் மொழி விளங்குகிறதுன்னு சொல்றாங்க.